டெல்லியை பொறுத்தவரைக்கும் காங்கிரசினுடைய பின்னடைவுக்கு அல்லது காங்கிரஸ் பெருமளவு அங்கு கவனம் செலுத்தாமல் போனதற்கான காரணம் என்ன? ஒரு சுய பரிசோதனை அங்கு நடத்தப்படணும். அது தலைமை குறித்தோ, கூட்டணி தலைமை குறித்தோ, அல்லது சட்டமன்ற தேர்தல்களில் கவனம் செலுத்துவது குறித்தோ அப்படின்னு திரு ஜென்ராம் அவர்கள் சில புள்ளிகளை குறிப்பிட்டாங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வையை தேர்தல் முடிவுகள் குறித்து பதிவு செய்யுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். சார் அப்படி சொன்ன மாதிரி நான் கேட்கல, அப்படி சொன்ன மாதிரி தெரியல. தலைவர் ராகுல் காந்தி ஒரு தன்னுடைய கட்சிக்குள் ஒரு உட்கட்டமைப்பை சரி செய்து எமர்ஜ் ஆகிட்டு வர்ற ஒரு பாசிட்டிவ் நோடா தான் அதை பார்த்தேன் சொன்னதை கூட. அதுதான் உண்மையும் கூட. ஆஃப்டர் அ டிகேட் இப்போ நாங்கள் 2 தேர்தலுக்கு பிறகு இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இன்னும் அது போக போக நிலவரங்களை வைத்து தான் நம்மளால் கணிக்க முடியும். இப்போ எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டை காங்கிரஸ் தான் வைத்தது கெஜ்ரிவால் மேலே. அது தவறு கிடையாது. நாங்கள் முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு நினைத்து ஒரு புகாரை தரோம். அது எங்களுடைய ஜனநாயக உரிமை. ஆனால் அதை உங்கள் வசதிக்கு ஏற்றது போல தேர்தல் காலங்களுக்கும் நேரங்களுக்கும் மாற்றி மாற்றி அது கெஜ்ரிவால் செய்தாரோ பாஜக செய்ததோ, பாஜகவை பொறுத்தவரை ஒரு தேர்தலை அணுகுவதிலே ஒரு நியாயம் இருக்கணும். அவர்கிட்ட அது அடிப்படையிலே கிடையாது. அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார பலத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு தேர்தல் ரீதியாக எலக்டோரல் வைஸ் அதை அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும், எப்படி எதிர்க்கின்ற குரல்களை நசுக்க முடியும், எப்படி பொருளாதாரத்தை தான் மட்டும் சுரண்டி எடுத்து பிறரை நிர்மூலப்படுத்த முடியும் என்றுதான் ஒவ்வொரு தேர்தலையும் அந்த பாணியில் தான் அவர்கள் அதை சந்தித்து கொண்டிருக்கிறார். இப்போ அவர் சொன்னார் இத்தனை சம்மன் கொடுத்தோன்னு. சம்மன் கொடுத்தது ப்ரொசீஜர். ஆனால் இதே கெஜ்ரிவாலுக்கு பெயில் தரும்போது நீங்கள் ஏன் ட்ரையலே நடத்தலை அப்படின்னு கேட்டுச்சு உச்சநீதிமன்றம். என்ன பதில் சொல்லுவார்? நாட் ஈவன் ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரையல். உச்சநீதிமன்றத்தினுடைய வார்த்தை, ஒருவருக்கல்ல. இதே வார்த்தையை செந்தில் பாலாஜிக்கும் கேட்டது, இதே வார்த்தையை சிசோடியாவுக்கும் கேட்டது, இதே வார்த்தையை கெஜ்ரிவாலுக்கும் கேட்டது. அப்போ நீங்கள் ஒரு தேர்தலை அணுகக்கூடியவர்கள் மக்கள் மன்றத்திலே ஒரு விஷயத்தை வைத்து அதில் ஜெயித்து வருகிறீர்களா? இப்போ இதுலேயே ஒரு சேஃபாக ஒரு சும்மா ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்கு சொல்கிறேன். இதில் பாஜக ஜெயித்தனா கூட இது ஒரு பெரிய இம்பாக்ட்லாம் வராது. ஏனென்றால் இது நீடித்து நிலைக்காது. இது அதிகார துஷ்பிரயோகம் செய்து இவ்வளவு தைரியமா நீங்க கெஜ்ரிவால் எதிர்க்கிறவங்க லெப்டினன்ட் கவர்னருக்கு எல்லா அதிகாரம் டெல்லியில போகணும் ஏன் மாத்தினீங்க? ஒரு நியாயமான ஒரு பதில் சொல்லுங்க. இதுவரைக்கும் இருந்த ப்ரொசீஜரை மாத்தி கவர்னருக்கு எல்லா அதிகாரத்தையும் மாற்றக்கூடிய ஒரு நிலைமையை எதற்காக கொண்டு வந்தீர்கள்? அப்ப அந்த இடத்துல ஒரு சிஎம் நீங்க என்ன பண்ணணும்? அவனை நிர்மூலமாக்கணும். அவருக்கு எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாது. சிசோடியாவுக்கு பெயில் தராங்க. அடிஷனல் சொலிசிட்டர் இவர் என்ன பண்றாரு? போய் ராஜு போய் நீதிமன்றத்தில் கேட்குறாரு, நீங்கள் கெஜ்ரிவாலுக்கு இன்ட்ரீம் பெயிலில் சிஎம்ஆ செயல்படக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இவருமே செயல்படக்கூடாதுன்னு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அந்த குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்லட்டும். எதிரிகளை பலவீனப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் பல தளங்களில் ஒரு பல்முனை தாக்குதல் நடக்குது அப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் போது இந்த முறை கூட்டணி பலத்தை உறுதி செய்து டெல்லி சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருந்தால் குறைந்தபட்சமாக ஒரு எதிர்ப்பை வலுவா பதிவு செய்வதற்கான ஒரு சூழல் இருந்திருக்கும். அந்த ஏதுவான சூழலை ஏற்படுத்தாதது யார் அப்படிங்கிறதும் கிடையாது. ஏதுவான சூழலை ஏற்படுத்த வேண்டியது கெஜ்ரிவாலின் கடமை. இயற்கையாகவே சொல்ல போனா ஏன் அப்படின்னா அதில் காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன தோல்விகளுக்கு பின்பும் மம்தா பானர்ஜி போன்றவர்கள், கெஜ்ரிவால் போன்றவர்கள் கூட்டணி தர்மத்துக்கு எதிராக பேசக்கூடியதை வளமையாக வைத்திருக்கிறார்கள். ஒரு கூட்டணி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதில் இந்த தேசத்தை ஆண்ட பாரம்பரியம் கொண்ட வரலாறு கொண்ட ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு உரிய மரியாதை தந்து அவர்களுடைய கருத்துக்களை ஏற்று தலைவர் ராகுல் காந்தி போன்ற மிகப்பெரிய அளவில் உலக அளவில் எமர்ஜிங் லீடராக வரக்கூடிய தலைவர்களுக்கு அதற்கான டிசர்விங் ரெஸ்பெக்டை தந்து அந்த கூட்டணியை எடுத்து செல்லப்பட்டிருந்தால் பரவாயில்ல. இருதரப்பும் இப்போ அதே நேரத்தில் டெல்லி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது நாம ஆம் ஆத்மியோட செல்ல வேண்டாம் அப்படின்னு அதற்கு மரியாதை தருகிறது கட்சி. ஏன்னா அதுதான் முக்கியம். ரீஜனலா இப்ப அதனுடைய விளைவாகத்தான் 2 தேர்தலில் ஒண்ணுமே இல்லாம போனதுடைய சூழ்நிலை மாறி இன்றைக்கு ஏறுமுகமாக இருப்பதற்கான காரணமுமே குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய மாநில கட்சியோடு நாம் செல்லாமல் நம்முடைய தனித்துவத்தை காட்டி தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய பிரச்சாரங்களிலும் கெஜ்ரிவாலையும் விளாசினார். அதே நேரம் பாஜகவையும் விளாசினார். அக்கவுண்ட் ஓபனிங் அப்படிங்கிறீங்க 27 ஆண்டுகள் இல்ல அதுதான் அப்படிங்கிறீங்க 27 ஆண்டுகளுக்கு பிறகு அங்க ஆட்சி அமைப்போங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய பாஜக அங்க முன்னிலையில் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அது தொடர்பாக நம்ம பேசலாம். நான் வர மொத்தமுள்ள 70 தொகுதிகளுக்கான நிலவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 44 தொகுதிகளில் பாஜக முன்னிலையில் இருக்கிறார்கள். ஆம் ஆத்மி 25 தொகுதிகள், காங்கிரஸ் ஒரு இடத்தில் முன்னிலை வகிக்கிறாங்க. 2020 தேர்தலோடு ஒப்பிடும்போது பாஜக 36 இடங்கள் கூடுதலா, கடந்த முறை 8 இடங்கள் தான் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை 36 தொகுதிகள் கூடுதலா 44 இடங்கள்ல முன்னிலை. அதே போன்று ஆம் ஆத்மி 62 இடங்களில் 2020 வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை 25 தொகுதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் 37 தொகுதிகளில் பின்னடைவு அப்படிங்கிற ஒரு விவரத்தையும் பார்க்கிறோம். அதே
அதே போன்று ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் 6951 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் தொடர்ந்து முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். வித்தியாசம் என்பது 6951 வாக்குகள் வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி 2012 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடைய இருக்கிறது. டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், அதே போன்று ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் முடிவுகள் சிறப்பு நேரலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.